உயிர்களும் இன்புற்று வாழ்க. ரமண மகர்ஷி அவர்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி ஒன்று துறவு பற்றியது. ஆன்ம சாதனைக்கு குடும்பத்தை துறக்க வேண்டுமா, தனிமையை நாட வேண்டுமா என்பது. அவர் இதற்கு எப்போதும் கூறும் பதில் ஒன்றுதான். ரமண பகவான், துறவு என்பது மனதை பற்றியது. அது சூழ்நிலையையோ புற விஷயங்களையோ பற்றியது அல்ல. இல்லறத்தில் இருந்து கொண்டே மனதில் பற்று இல்லாமல் இருக்கலாம். காட்டில் இருந்து கொண்டு புறத்தில் விட்டவைகளை எண்ணிக்கொண்டு தான் துறவி என்று நினைத்து கொண்டு இருப்பதில் ஒரு பயனும் இல்லை. குடும்பத்தையும் தொழிலையும் விட்டுவிடலாம். ஆனாலும் உனது மனம் எப்போதும் உன் கூடவே வருமே என்பார். ஆன்ம சாதனைக்கு புறத்தில் உள்ள எதுவும் தடை கிடையாது. மனத்துறவே முக்கியம் என்பார். ரமண மகர்ஷி அவர்கள் தனக்கென ஒரு ஆசிரமமோ ஒரு ஸ்தாபனத்தையோ ஏற்படுத்தவில்லை. 54 ஆண்டுகள் திருவண்ணாமலையை விட்டு எங்கும் சென்றதும் இல்லை. ஞான தாகத்தோடு நாடி வருபவர்களுக்கு அவரது சந்நிதி மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது பலரது அனுபவம். அன்பும் மரணம் வாழ்க்கையில் பொங்கி வழியும் போது அருள்நிலை உருவாகுகிறது. இல்லறமாயினும் துறவரமாயினும் சரி, கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டியது வைராக்கியமும் தியாகமும் தான். சந்நியாச வேடம் அல்ல. மனம் இறந்தால் மட்டுமே சத்திய தரிசனம் என்னும் மெய் உணர்வு பிறக்கிறது. ஆன்ம வளர்ச்சிக்கு ரமண மகர்ஷி அவர்கள் வகுத்த வழிகள் 2. தன்னை நான் யார் என்று விசாரம் செய்யும் அறிவு நெறி. மற்றது பரம்பொருளிடம் தன்னை முழுவதும் ஒப்படைத்துவிடும் ஆன்ம சமர்ப்பணம் என்னும் அன்பு நெறி. யாவருக்குமாம் வழிகள் 2. ஒன்று, தன் மூலத்தை நுண் உணர்வால் உணர்ந்து அதுவாய் இருத்தல். மற்றது, எவ்வித பின்வாங்கலும் இன்றி இறைவனை முற்றிலும் சரணடைய வேண்டும் என்பார் ரமண மகர்ஷி அவர்கள். மேலோட்டமாக பார்த்தால் அவை 2 வழிகள் போல தோன்றினாலும் உண்மையில் அவை ஒன்றே. உண்மையான பூசனை ஆன்ம சமர்ப்பணம். அது யாது? இதோ தவராஜர் கூறுகிறார். துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. அன்பு அபிஷேக நீர், உள் உறையும் என் ஆவிதான் நைவேத்தியம். பிராணன் ஓங்கும் மதிநுட்ப தூப தீபம். ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையா ஒப்புவித்தேன். பாடல் புகட்டும் செய்தி என்ன? இறைவனுக்கு சமர்க்கப்பட வேண்டியது நமது அகந்தையே தவிர தேங்காய் பழம் போன்ற பிற வஸ்துக்கள் அல்ல. நமது அகங்காரத்தை ஆண்டவனிடம் சமர்ப்பிப்பதே சரணாகதி தத்துவமாகும். திருச்சிற்றம்பலம்.